செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சொரா புட்டு செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இது மீன் தோலை உரித்து வச்சுருக்கேன். மீன் அவியல் பண்ணி தோலை உரித்து உளுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் 100 பொடிசாக கட் பண்ணிட்டேன். ஒரு பிடி பூண்டு பொடிசாக கட் பண்ணேன். ஒரு விரல் சைஸ் இஞ்சி பொடிசாக கட் பண்ணேன். தோல் நீக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிட்டேன். வானலில் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பெருஞ்சீரகம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் பூண்டு எல்லாம் வதங்கணுன்ட்டு அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க மீனை போடணும். இதாண்டா இது ரொம்ப சிம்பிளான வேலை. இது ஏன்னா பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது ரொம்ப விசேஷமான ஒரு மீன். ரொம்ப அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தாய்ப்பால் உடனடி கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பெண்களுக்கு இடுப்புக்கு ரொம்ப வலுவு. இது ஒரு மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இது பெருஞ்சீரகம் கடுகு பொரிஞ்ச உடனே இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உளுத்து வச்சுக்கிற சொரா மீனை அதில் போட்டு அழகாக பொல மெதுவாக தீயை வச்சு நல்லா 4 திருப்பி விட்டு மிளகு பவுட்ரு போட்டு இறக்கணும். இதில் சால்ட்டு போடணும், ஆனால் பார்த்து போடுங்க, கரிச்சிட போகுது. இப்போ நான் மல்லித்தழையும் போட்டேன். சால்ட்டு இதை 1 ஸ்பூன் எடுத்து அது மேலே அப்படியே தூவி விட்டு 4 திருப்பி டப்பாவில் வச்சிடணும். அவ்வளோதான். சாதத்தை போட்டு பிசைஞ்சு பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கட்டுறேன் சாதம். அதான்டா. பை டா செல்லம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா போயிட்டு வரேன். பாய்.